வெல்கம் டு விஎஸ் கிராப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் ஆஃப் மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம்க்கு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறமா இந்த டாபிக் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டமில் 3 elements மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஒன் இஸ் மாஸ், another ஒன் இஸ் டேஷ்பாட் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்ப்ரிங். இந்த 3 எலமெண்ட்டையும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்டு கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக வெலாசிட்டியை மாற்ற போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டமில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். அதை இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டியில் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி வெலாசிட்டியில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயரை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, டிவி பை டிடி. இதில் எக்ஸ் அப்படின்றது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெலாசிட்டி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி டிஎக்ஸ் பை டிடியை வி அப்படின்னு டினோட் பண்ண போகிறோம். எக்ஸை இன்டெக்ரல் ஆஃப் வி இன்டூ டிடி அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். Write the differential equations governing the mechanical system. Draw the force voltage and force current electrical analogous circuit and verify by writing mesh and node equation. ஸோ இது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம். இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 2 விதமான எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது. ஒன் இஸ் ஃபோர்ஸ் வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், another ஒன் இஸ் ஃபோர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் வோல்டேஜ் ஃபோல்ட் கரண்ட்டில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கான மெஷ் அண்ட் நோடு ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்துடலாம். இங்கே M1 சொல்லிட்டு ஒரு பிளாக் கனெக்ட் ஆகிருக்கு. M1ல் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், எஃப் ஆஃப் டி. அது கூட B1ன்னு ஒரு டேஷ்பாட்டும் B12ன்ற ஒரு டேஷ்பாட்டும் அதுக்கப்புறம் K1 அப்படின்ற ஸ்ப்ரிங்கு கனெக்ட் ஆகிருக்கு. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ x1. ஸோ அதை நம்ம வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும்போது v1 அப்படின்னு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அண்ட் சிமிலர்லி அதே மாதிரி பிளாக் M2 கூட என்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, B2ன்ற டேஷ்பாட்டும் K2ன்ற ஸ்ப்ரிங்கும் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் x2. அதை நம்ம வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும்போது v2 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, M1க்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எலமெண்ட்டில் M1 எலமெண்ட்டில் வேறு என்னெல்லாம் எலமெண்ட் ஆக்ட் ஆகிருக்கோ அது எல்லாத்தோடைய அப்போசிங் ஃபோர்ஸை எழுதுறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இப்போ M1 எலமெண்ட் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். அதில் அப்ளைடு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் டி. ஸோ அதை இண்டிகேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு M1 பேஸ் பண்ணி ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா FM1 அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் B1 அப்படின்ற டேஷ்பாட் கனெக்ட் ஆகிருக்கு. அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா FB1. நெக்ஸ்ட் B12 அப்படின்ற ஒரு டேஷ்பாட்டும் M1ல கனெக்ட் ஆகிருக்கு. அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா FB12. அண்ட் நெக்ஸ்ட் K1 அப்படின்ற ஸ்ப்ரிங்கும் M1 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா FK1. ஸோ இதுதான் ஸ்டெப் 1 ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் M1 பிளாக்ல என்னெல்லாம் அப்போசிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுதிடும். ஸோ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா x1. அதை நம்ம மாற்றும் போது வெலாசிட்டி v1 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னன்னு பார்ப்போம். ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, the sum of opposing force equal to sum of applied force. இதை தான் ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு
அப்போசிங் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அப்போசிங் ஃபோர்ஸ். Fm1, Fb1, Fb12, Fk1 இது எல்லாமே வந்து அப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ அப்போ சம் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ளைடு ஃபோர்ஸ் என்ன, ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் அப்ளைடு ஃபோர்ஸ், F of t. அதை நோட் பண்ணிடும். தென் இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம். M1 அப்போசிங் ஃபோர்ஸை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா Fm அப்படின்னு இருக்கிற பிளாக்கோட அப்போசிங் ஃபோர்ஸை நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் M d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர் இன்ட்டு இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எக்ஸ். ஓகேங்களா, இதுவே வந்து டேஷ்பாட்டாக இருந்துச்சு அப்படின்னா டேஷ்பாட் எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா b இன்ட்டு dx பை dt அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே வந்து ஸ்ப்ரிங்கை k இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே M1 இருக்கு. ஸோ M1 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் M1 d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர், நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ x1. நெக்ஸ்ட் b1ன்ற டேஷ்பாட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது b1 dx1 டிவைடட் பை dt. நெக்ஸ்ட் b12 டேஷ்பாட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது b12 d by dt x1 மைனஸ் x2. இந்த இடத்துல வந்து b12 அப்படின்ற டேஷ்பாட் M1க்கும் M2க்கும் இன்பிட்வீனில் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது x1 டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் x2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே எழுதும்போது x1 மைனஸ் x2ன்னு எழுதுவோம். ப்ளஸ் அதே மாதிரி k1ன்ற ஸ்ப்ரிங் அதுவும் வந்து x1க்கும் x2க்கும் இன்பிட்வீனில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் k1 இன்ட்டு x1 மைனஸ் x2 ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் F of t. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவை வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் என்னன்னு எழுதணும் அப்படின்னா டிவி பை டிடின்னு எழுதணும். ஸோ இந்த டேர்மை எழுதும்போது நம்ம இங்கே dv1, ஏன்னா எக்ஸ் வந்து x1ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ அதை கன்வெர்ட் பண்ணும்போது v1 அப்படின்னு எழுதுறோம். அதே மாதிரி b1 இன்ட்டு dx1 பை டிடியை வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா b1 இன்ட்டு v1, அதாவது dx பை டிடியை vன்னு எழுதணும். ஸோ அப்போ b1 இன்ட்டு v1. அடுத்தது இந்த டேர்ம் எழுதும்போது b12 d பை dt நம்ம என்னென்னு எழுதணும் அப்படின்னா vன்னு எழுதணும். ஸோ அப்போ dx1 பை டிடியை v1ன்னு எழுதியிருக்கோம் மைனஸ் dx2 பை டிடியை என்னென்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா v2 அப்படின்னு எழுதியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் k1 அப்படியே வச்சுப்போம். k எழுதும்போது என்ன எழுதணும் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் v இன்ட்டு டிடின்னு எழுதணும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் இங்கே வந்து x1 மைனஸ் x2 இருக்கு, அதை v1 மைனஸ் v2 இன்ட்டு டிடி. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டியில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ எப்படி M1க்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம், ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணமோ இந்த சேம் ப்ரொசீஜரில் M2க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ M2 எடுத்துப்போம். ஸோ அதோடைய ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ M2வில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்போசிங் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் எழுதுவோம். Fm2 அது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இங்கே B2 அப்படின்னு ஒரு டேஷ்பாட் கனெக்ட் ஆகிருக்கு, அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ். இந்த பக்கம் B12ன்ற ஒரு டேஷ்பாட் கனெக்ட் ஆகிருக்கு, அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ். அப்புறம் K1ன்ற ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ். K2ன்ற ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ எல்லாத்தோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் நோட் பண்ணிட்டோம். இங்கே M2வில் அப்ளைடு ஃபோர்ஸ் அதாவது F of t கிடையாது. அப்புறம் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ x2, அதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம், v2வாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்ன, சம் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ இந்த கேஸில் இது எல்லாமே வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் தான். ஸோ அதனால் அதை அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். சம் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ளைடு ஃபோர்ஸ்ன்றது F of t. M2வில் நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் கிடையாது, அதனால் அந்த வேல்யூவை 0 அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக இப்போ ஈச் அண்ட் எவரி அப்போசிங் ஃபோர்ஸ் டேர்மை நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். Fm2வை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் M2 d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர், இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ எழுதணும். M2வோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா x2.
நெக்ஸ்ட் இந்த டேஷ் பார்ட்டை B2ன்ற டேஷ் பார்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் B2 d by dt x2, அதே மாதிரி B12 d by dt. இந்த B12ன்றது M2க்கும் M1க்கும் இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆகிருக்கிறதுனால x2 மைனஸ் x1 அப்படின்னு எழுதுவோம். அண்ட் ப்ளஸ் ஸ்ப்ரிங் வேல்யூ K1, K1ம் M1 M2க்கு இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆகிருக்கிறதுனால x2 மைனஸ் x1. அண்ட் ஃபைனலி K2 இன்ட்டு x2. ஸோ K2 வந்து M2ல மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ M2ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் x2, அதனால K2 இன்ட்டு x2. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோ மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டமில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு தடவை அதில் பார்த்துட்டு அப்புறமா இது பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, ரீப்ளேசிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக விஏ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயரை நம்ம டிவி பை டிடின்னு எழுதணும். அதே மாதிரி dx by dtயை வெறும் vன்னு மட்டும் எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல x2 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல v2 எழுதுறோம். நெக்ஸ்ட் d by dt x2 மைனஸ் x1 நம்ம எப்படி எழுதலாம்னா v2 மைனஸ் v1 அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் k வரும்போது இன்டெக்ரல் ஆஃப் x2 மைனஸ் x1 வந்து இன்டெக்ரல் ஆஃப் v2 மைனஸ் v1d. அண்ட் ஃபைனலி இந்த x2வை இன்டெக்ரல் ஆஃப் v2 இன்ட்டு dt அப்படின்னு எழுதுறோம். ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்க மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு 2 பிளாக் இருக்குது, M1 M2. ஸோ M1ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம், அதோடைய ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன், அதோடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். சிமிலர்லி M2ஓடைய பிளாக் டயக்ராம், அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம், ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன், அதோடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிஸ்டமை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? மெயினாக நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எலமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மெயின் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, மாஸ். ஓகே, மாஸ் எம். ஸோ மாஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இதுவே நம்ம ஃபோர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ அதை வந்து கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டேஷ்பாட். ஸோ டேஷ்பாட்டை வந்து 2 சிஸ்டம்லையுமே நம்ம ரெசிஸ்டன்ஸாக தான் வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். தென் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்கை வந்து ஃபோர்ஸ் வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதுவே ஃபோர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருக்கும்போது ஸ்ப்ரிங்கை வந்து இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வோல்டேஜ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபோர்ஸ் கரண்ட் வேணாம், ஃபோர்ஸ் வோல்டேஜ் மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ ஃபோர்ஸ் வோல்டேஜில் மாஸை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மாஸை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ப்ரிங்கை கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், மாஸை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், ஸ்ப்ரிங்கை கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அதில் ஃப்ளோ ஆகிற வேல்யூஸை இப்படி எழுதணும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற வோல்டேஜை ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட்டுன்னு எழுதுவோம். அதே இண்டக்டன்ஸில் எல் இன்ட்டு இண்டக்டன்ஸோட வேல்யூ இன்ட்டு டிஐ பை டிடி. அதே கெப்பாசிட்டன்ஸ்க்கு வரும்போது 1/c இன்டெக்ரல் ஆஃப் ஐ இன்ட்டு டிடி. ஸோ இதெல்லாம் ஈக்குவேஷன் எழுதும்போது இது 3 தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க மெக்கானிக்கல் சிஸ்டமை ஃபோர்ஸ் வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். மாஸை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங்கை கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக, அதாவது ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்கியூட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம 2 விதமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்று வந்து தியரிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மூலயமா கால்குலேட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணலாம். இன்னொன்று அப்படியே டைரெக்டாக கொடுத்துருக்கிறதுல ஒரு ஷார்ட்கட் மட்டும் அப்ளை பண்ணி ஷார்ட்கட் மூலயமா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்கட் மெத்தட் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா எக்ஸாமில் நம்ம எழுதும்போது டைம் நமக்கு சேவ் ஆகும். ஸோ அந்த ஷார்ட்கட் மெத்தட் மூலயமாவே இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு தடவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா M1 எடுத்துப்போம்.
ஸோ இது கூட கனெக்ட் ஆகிருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீரியஸில் ட்ரா பண்ண போகிறோம். தென் அதே மாதிரி சிமிலர்லி M2ல மட்டும் கனெக்ட் ஆகிருக்கிற எலமெண்ட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீரியஸில் ட்ரா பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா M1க்கும் M2க்கும் காமனாக எதெல்லாம் என்ன எலமெண்ட்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் அதை மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேரலில் ட்ரா பண்ண போகிறோம். இவ்வளோதான். ஓகே. ஸோ ஃபஸ்ட் எடுத்துப்போம். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் என்ன பண்ணுறோம், இங்கே ஃபோர்ஸ் வோல்டேஜில் வந்து நம்ம கொடுக்க போகிற இன்புட் சோர்ஸ் என்ன அப்படின்னா வோல்டேஜ், அதாவது இ. எஃப் ஆஃப் டியை இன்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது மாஸ். மாஸை வந்து ஆக்சுவலாக என்னவா கன்வெர்ட் பண்ணணும், மாஸை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மாஸை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் அதில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு டேஷ்பாட் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டேஷ்பாட்டை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் இப்போ M1 சைட் கவர் பண்ணிட்டோம். M1ல மட்டும் கனெக்ட் ஆகிருக்க எல்லாத்தையும் சீரியஸில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஓகே. இது L1ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து இது டேஷ்பாட் B1 அப்படின்றதுனால அதை வந்து R1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ M2க்கு போயிடும். M2வை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், அதாவது மாஸ் என்னவா கன்வெர்ட் பண்ணணும், இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து M2ன்றதுனால L2. நெக்ஸ்ட்டு அதில் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கிற டேஷ்பாட் B2ன்ற டேஷ்பாட் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், R2. தென் அதில் ஒரு ஸ்ப்ரிங் K2 கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்ப்ரிங்கை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ K2வை C2ன்னு எழுதிக்கணும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், M1ல இருக்கிற M1ல மட்டும் கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாத்தையும் சீரியஸில் எழுதிட்டோம். M2ல மட்டும் கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாத்தையும் சீரியஸில் ட்ரா பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் மாஸை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஸ்ப்ரிங்கை கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் காமனாக, அதாவது M1க்கும் M2க்கும் இன்பிட்வீனில் எது காமனாக இருக்கோ அதை பேரலில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு B12 டேஷ்பாட் எடுத்துப்போம். டேஷ்பாட்டை நம்ம என்னவா மாற்றணும், ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ B12ன்றதை R12 அப்படின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூட்டிவ்லேயே அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங்கை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணோம், கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது K1, அதனால் இதை C1 அப்படின்னு எடுத்துங்க. இவ்வளோ தான் சர்க்யூட். ஸோ இது அப்படியே சர்க்யூட் என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ த நவ் ஃபோர்ஸ் வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சர்க்யூட் இஸ் ரெடி. ஸோ இது இந்த லூப்பில் I1ன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு அஷ்யூம் பண்ணிப்போம். இந்த லூப்பில் I2ன்ற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு அஷ்யூம் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் அப்படியே கொஞ்சம் நீட்டாக பார்ப்போம். இவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் டியை இஎஃப்டின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், வோல்டேஜை கரண்ட்டுன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், மாஸை இண்டக்டன்ஸுன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸுன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் ஸ்ப்ரிங்கை கெப்பாசிட்டன்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சீரியஸில் அப்ளை பண்ணுற எஃப் ஆஃப் டி, அதுக்கப்புறம் M1 L1 கனெக்ட் ஆகிடுச்சு, B1 R1 கனெக்ட் ஆகிருக்கு, M2 L2 கனெக்ட் ஆகிருக்கு, B2 R2 கனெக்ட் ஆகிருக்கு, K2 C2 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருந்த K1 அண்ட் B12. ஸோ B12வை R12ன்னு எழுதியிருக்கோம், K1 C1ன்னு எழுதியிருக்கோம். இதை மட்டும் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா சீரியஸில் இருக்குது. ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த சர்க்யூட் இஸ் ரெடி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா KVL அப்ளை பண்ணணும். லூப் 1க்கு KVL, லூப் 2க்கு KVL. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா இண்டக்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா L இன்ட்டு di/dtன்னு எழுதணும். ஸோ இங்கே வந்து L1 இருக்குது, அதனால் L1 D, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன, I1. ஸோ di1/dt. நெக்ஸ்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா R இன்ட்டு I. ஸோ இங்கே Rன்றது R1, Iன்றது I1. அதே மாதிரி R12 அப்படின்னு வரும், R12. இந்த இடத்துல ரெண்டு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. R12ல I1 லூப்லேயும் ஃப்ளோ ஆகும், அதாவது செகண்ட் லூப் I2ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது எப்படி எழுதும் அப்படின்னா I1 மைனஸ் I2ன்னு எழுதுவோம். சிமிலர்லி அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் லூப் 1 அண்ட் லூப் 2ல கனெக்ட் ஆகிருக்கிறதுனால 1/C1 இன்டெக்ரல் ஆஃப்
லூப் 1ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 மைனஸ் லூப் 2ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் நோட் பண்ணிடுறோம். அதே மாதிரி அடுத்தது லூப் 2க்கு L2வை L2 di2 by dtன்னு எழுதுகிறோம். R2க்கு R2 I2ன்னு எழுதுவோம். C2வை 1 divided by C2 integral of I2 into dt. நெக்ஸ்ட் R12 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் C1ஓட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் KVL அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன். தட்ஸ் இட். இது வந்து ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட். இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமா மாற்றுவோம். ஸோ ஃபோர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னென்ன எலமெண்ட் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்துங்க. மாஸை கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், ஸ்ப்ரிங்கை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா 1/R into V, கெப்பாசிட்டன்ஸை C into dV by dtன்னு எழுதணும், இண்டக்டன்ஸை 1 divided by L integral of V into dt அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இதுதான். ஸோ மாஸு கெப்பாசிட்டன்ஸ், ஸ்ப்ரிங் இண்டக்டன்ஸ், டேஷ்பாட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயும் ஷார்ட்கட் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஷார்ட்கட் அப்படின்னா அங்கே எதெல்லாம் சீரீஸில் ட்ரா பண்ணமோ அதை இங்கே பேரலில் ட்ரா பண்ணுங்க. ஓகேவா? அங்கே பேரலில் ட்ரா பண்ணது இங்கே சீரியஸில் ட்ரா பண்ணுங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எஃப் ஆஃப் டி இருக்குது. இங்கே எஃப் ஆஃப் டி நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் வந்து ஐ ஆஃப் டி அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே. அடுத்தது M1. M1 நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்? கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ M1 கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்தது B1 இருக்குது. B1 ரெசிஸ்டன்ஸாக எழுதிக்கிறோம். ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது M2வை கெப்பாசிட்டன்ஸாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் B2வை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க. K2வை இண்டக்டன்ஸாக எடுத்துங்க. ஓகேவா? இது எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணுறோம்? பேரலல்ல கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது M1ல இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் பேரலல்ல ட்ரா பண்ணிட்டோம். M2ல கனெக்ட் ஆகிருக்க எல்லாத்தையும் பேரலல்ல ட்ரா பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக ஓகேவா என்ன இருக்குது? K1 B12 அதை வந்து சீரியஸில் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? K1 நம்ம என்னென்னு இண்டிகேட் பண்ணுறோம்? இண்டக்டன்ஸாக இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி B12வை ரெசிஸ்டன்ஸாக இண்டிகேட் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ M1ல கனெக்ட் ஆகிருக்க எல்லாத்தையும் பேரலில் ட்ரா பண்ணிவிடுங்க. M2ல கனெக்ட் ஆகிருக்க எல்லாத்தையும் பேரலில் ட்ரா பண்ணிவிடுங்க. இன்பிட்வீனில் எது காமனாக இருக்கோ அதை சீரியஸில் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ இதோட நீட் ஸ்கெட்சை பார்ப்போம். இதுதான் அதோடைய நீட் ஸ்கெட்சு. ஸோ எஃப் ஆஃப் டி வந்து இந்த இடத்துல ஐ ஆஃப் டியா, எஃப் ஆஃப் டியை ஐ ஆஃப் டியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். M1 C1 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். B1 R1 கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த M2 C2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். B2 R2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். K2 L2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் காமனாக கனெக்ட் ஆகிருக்க K1 B12. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல B12 R12 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். K1 L1 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல ரெண்டு நோடு V1 ஒரு நோடு, V2 ஒரு நோடு. ஸோ V1 நோடுக்கான ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, V2 நோடுக்கான ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். கெப்பாசிட்டன்ஸாக இருந்தால் C into dV by dt, அதே ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் 1/R into V. ஓகேவா? அதுவே வந்து இண்டக்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 1/L1 integral of V into dtன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும்.
இதை தவிர உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.